السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் பத்து இரவுகளை பூர்த்தி செய்திருக்கிறோம். ரஹ்மத்துடைய 10ஆம் இரவை பெற்றிருக்கிற நாம் அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமாக ரஹ்மத்தை வேண்டி நாம் இந்த இரவில் வாசிய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் மக்ஃபிரத்துடைய இரவுகள் துவங்கிவிடும். திருக்குர்ஆனிலே இன்று ஓதப்பட்டது யூசுப் என்ற ஒரு சூரா. இந்த யூசுப் என்ற சூறாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக பேசி முடிக்கிறார். ஒரே இடத்தில்தான் யூசுப் நபியை பற்றி அல்லாஹ் பேசுவான். அந்த ஒரு சூறா முழுவதும் அவர்கள் வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் பேசி முடிப்பான். சொல்லும் போதே அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு என்று அல்லாஹ் சொல்லுவான். யூசுப் நபி அவர்கள் வரலாற்றிலே நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அதில் நமக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பினை, ஒரு மனிதனின் கடைசி ஆசை என்னவாக இருக்க வேண்டும். கடைசி ஆசை ஒரு மனிதன் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை யூசுப் நபியுடைய வரலாற்றிலே அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை தருகிறார். இன்றைய எகிப்து நாட்டு ஒரு பிரம்மாண்டமான வல்லரசு நாடாக இருக்கிறது என்றால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவாக்கம். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, எகிப்து நாட்டை ஒரு மிகப்பெரிய அரசராக ஆண்டு யூசுப் நபி அவர்கள் உருவாக்கிய சாம்ராஜ்யம்தான் இந்த எகிப்து நாடு. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை தந்தார். இந்த நாட்டில் அரசராக கம்பீரமாக வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய நபியாகவும் வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய அரசராகவும் வாழ்ந்து முடித்தார்கள். எல்லாம் இருந்த எல்லா வளங்களும் பெற்றிருந்தார்கள். எல்லா வளத்தையும் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. கடைசி நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய மரணம் நெருங்கிவிட்டது என்ற நிலைக்கு வந்தபோது கடைசியாக அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ். யா அல்லாஹ், எனக்கு ஒரு மிகப்பெரிய அரசாங்கத்தை தந்தாய், ஆட்சி அதிகாரத்தை தந்தாய், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானத்தை கற்றுத் தந்தாய். இது எல்லாம் எனக்கு கிடைத்தது. உன்னுடைய கிருபையினால நன்றாக ஆட்சி அதிகாரம் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, எல்லாம் கிடைத்தது எனக்கு. எல்லாம் கிடைத்த பிறகும் கூட கடைசியாக அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். ஃபாத்திர ஸமாவாத் வல் அர்தி, நீ வானம் பூமியின் இறைவன். அன்த வலியே ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலேயும் சரி நீதான் எனக்கு பொறுப்பேற்க வேண்டும், நீதான் எனக்கு பொறுப்புதாய். கடைசியாக அவர்கள் கேட்டது என்ன? ஒரு நாட்டின் அரசர், இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் கடைசியாக அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள். கடைசி ஆசை என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலேயும் சரி நீதான் எனக்கு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நான் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும், சாலிஹான அடியார்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும். இதுதான் கடைசி ஆசை என்றார். வேறு எதையும் கேட்கவில்லை, வேறு எதையுமே கேட்கவில்லை. நான் மரணிக்கும் போது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும், நாளை மறுமையில் நல்லடியார்கள் கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும். இந்த இரண்டு தான் எனக்கு தேவை. கேட்கது யார்? ஒரு நாட்டின் அரசர், இந்த உலகத்தின் ஒரு இறை தூதர். இந்த பாடத்தை நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு எல்லா வளங்களையும் தந்திருந்தாலும், அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருந்தாலும், நாம் கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும், மறுமையில் நல்லடியார்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும். இதுதான் கடைசி ஆசையாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
யார் சிறந்த அறிவாளி என்பதை பற்றி ஹதீஸிலே சொல்லுவார். யார் சிறந்த அறிவாளி தெரியுமா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் சிறந்த அறிவாளியா? எல்லா வளங்களும் கொடுக்கப்பட்டு ஆரோக்கியமாக இருக்கும்போது, உடல் திடகாத்திரமாக இருக்கும்போது, இந்த உலகத்தில் எல்லா தேவைகளையும் முடித்துக்கொண்டு தன்னுடைய கவுரையும் மறுமையையும் அழகாக்கியிருப்பானே அவன்தான் அறிவாளி என்றார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எல்லாம் கிடைத்தது, நல்ல பொருளாதாரம் கிடைத்தது, நிறைய சம்பாதித்தான், திருமணம் செய்தான், பிள்ளைகளை பெற்றெடுத்தான், தனக்கென்று வீட்டை கட்டி கொண்டான், பிள்ளைகளை படித்து ஆளாக்கினான், திருமணம் செய்து விட்டான், பிள்ளைகளுக்கென்று சொத்தை சேகரித்து வைத்தான், தனக்கேற்றவாறு ஒரு கார் போன்ற வாகனம் ஏற்படுத்தி கொண்டான். எல்லாம் செய்து கொண்ட அவன் தொழுகை சரியாக இருந்திருக்கும், அவன் நோன்பு சரியாக இருந்திருக்கும், அவனுடைய ஹஜ்ஜு சரியாக இருந்திருக்கும், அவனுடைய சதக்கா ஜகாத் எல்லா அமல்களும் சரியாக இருந்திருக்கும். இவன் தான் அறிவாளிக்கிறான். எல்லா வளமும் பெற்றிருக்கும் போதே தன் மறுமை வாழ்க்கையை யார் அழகாக்கி கொண்டானோ, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் சரியான முறையில் செய்துவிட்டு மறுமைக்கான எல்லா தயாரிப்பையும் யார் செய்து முடித்து கொண்டானோ இவன் தான் அறிவாளி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார். ஆக நம்முடைய கடைசி ஆசையாக என்ன இருக்க வேண்டும்? முஸ்லீமாக மரணிக்க வேண்டும், சாலிகான அடியானாக இந்த உலகத்தை நாம் செல்ல வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடுகளை ஆரோக்கியத்தோடு இருக்கும் போது அமல்களால் நிரப்ப வேண்டும். பொருளாதாரம் இருக்கும் போதே ஜக்காத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும். உடல் சக்தி இருக்கும் போதே ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டு எல்லாத்தையும் நான் செஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னாக்கா இது அறிவாளிக்கு அடையாளமே கிடையாது. ஆக இவன் தான் சிறந்த அறிவாளி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தேவையையும் பூர்த்தி செய்து கொண்டிருப்பான், மறுமையின் தேவையையும் பூர்த்தி செய்து கொண்டிருப்பான், இவன் தான் சிறந்த அறிவாளி என்று பேசினார்களே. அந்த கூட்டத்தில் நாமும் இருப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.